ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 7, மகான்களின் கருணை, அதன் தொடர்ச்சி. வீடு வீடாக சென்று அதிர்ஷ்டமற்றவர்களை அதிர்ஷ்டசாலிகளாக செய்வது ஒவ்வொரு வைஷ்ணவரின் கடமை. இந்த மக்களை நரக வாழ்விலிருந்து விடுவிப்பது எப்படி என்று ஒவ்வொரு வைஷ்ணவனும் எண்ணி பார்க்கிறான். பரீட்சித் மகாராஜாவும் அதே கேள்வியை கேட்டார். ஒருவன் தன் பாவச் செயல்களின் விளைவாக நரக வாழ்வை அனுபவிக்கிறான் என்று நீங்கள் கூறினீர்கள். இந்த மக்களை கடை தேற்றுவதற்கான வழி என்ன என்று கேட்டார். ஒரு வைஷ்ணவன் கடவுளின் குமாரன் அல்லது கடவுளின் நம்பகமான பக்தன் தோன்றும் போது பாவச் செயல்களின் காரணமாக துன்பம் அனுபவிப்பவர்களை விடுவிப்பதே அவரின் நோக்கமாயிருக்கும். இதை எப்படி செய்வதென்பதை அவர்கள் அறிவார்கள். பிரகலாத மகாராஜா நரசிம்ம தேவரை தரிசித்த போது சொன்னார், நைவோத்விஜே பரதுரத்யய வைதரண்யாஸ் த்வத்வீர்யகாயன மகாமிருத மக்ன சித்தஹ சோசேததோ விமுகசேதச இந்திரியார்த்த மாயா சுகாயபாம் உத்வகதோ விமூடான். அன்பான பிரபுவே, நான் என் சொந்த முக்தியை பற்றி கவலைப்படவில்லை என்று பிரகலாத மகாராஜா கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டம் 9ஆம் அத்தியாயம் பதம் 43. தம் சொந்த முக்திக்கு தடங்கள் ஏற்படக்கூடாது என்பதில் மாயாவாதிகள் கவனமாயிருக்கிறார்கள். நான் மற்றவர்களோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்ய போனால் எனக்கு வீழ்ச்சி ஏற்படலாம், அதனால் எனது முக்தி தடைப்படலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவே அவர்கள் வருவதில்லை. வைஷ்ணவர்கள் தம் சொந்த முக்தியை பற்றி கவலைப்படாமல் பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுவதில்லை. கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்க அவர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள். பிரகலாத மகாராஜாவின் குறிக்கோள் இதுவே. நைவோத் விஜே, இந்த ஜட உலகில் வாழ்வது பற்றி நான் ஆவலாயிருக்கவில்லை என்று அவர் கூறுகிறார். பிரகலாத மகாராஜா மேலும் கூறுகிறார், நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை, ஏனெனில் கிருஷ்ண உணர்வில் இருக்க நான் பழகி இருக்கிறேன். பிரகலாத மகாராஜர் தான் கிருஷ்ண உணர்வில் இருப்பதால் மறுவாழ்வில் கிருஷ்ணரிடம் செல்வோம் என்ற உறுதி அவருக்கு உண்டு. ஒருவர் கிருஷ்ண உணர்வு நியமங்களை கவனமாக அனுஷ்டித்தால் அடுத்த வாழ்வில் அவர் உன்னத இலக்கை அடைவது நிச்சயம். பிரகலாத மகாராஜா மேலும் கூறுகிறார், எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும் உண்டு. கவனியுங்கள், அவர் தன்னை பற்றி கவலைப்படாவிட்டாலும் அவருக்கு கவலை இருக்கிறது. சோசேததோ விமுகே சேதஷ, நான் கிருஷ்ண உணர்வு இல்லாதவர்களை பற்றி கவலைப்படுகிறேன், அதுவே என் கவலை. என்னை பற்றிய கவலை எனக்கு இல்லை, ஆனால் கிருஷ்ண உணர்வு பெறாதவர்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஏன் கிருஷ்ண உணர்வு பெறாமல் இருக்கிறார்கள்? மாயா சுகாய பரம் உத்வகதோ விமூடன். இந்த அயோக்கியர்கள் தற்காலிகமான சுகத்திற்காக ஒரு பொய்யான நாகரிகத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். மாயா சுகாய, இது உண்மை. நாம் பொய்யான ஒரு நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டுதோறும் எத்தனையோ கார்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவற்றிற்காக எத்தனையோ சாலைகள் தயார் செய்ய வேண்டியதாகிறது. இதனால் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் உருவாகின்றன. எனவே இது மாயா சுகாய, பொய்யான மகிழ்ச்சி. இருந்தும் இவ்வகையான மகிழ்ச்சியை நாம் நாடுகிறோம். மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக நாம் பல வழிகளை நாடுகிறோம். ஆனால் பல பிரச்சனைகள் அதன் விளைவாக ஏற்படுகின்றன. உங்கள் நாட்டில் கார்களின் எண்ணிக்கை மிகவும் உயர்ந்திருக்கிறது, ஆனால் பிரச்சனைகள் எதுவும் தீரவில்லை. வாழ்வின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்கள் கார்கள் உற்பத்தி செய்கிறீர்கள், ஆனால் இதனால் பிரச்சனைகள் அதிகமாவதை நான் என் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். என் சீடரான தயானந்தா லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள ஒரு மருத்துவரிடம் என்னை அழைத்து செல்ல விரும்பிய போது, மருத்துவரை சந்திப்பதற்கு முன்பு நான் 30 மைல்கள் ஒரு காரில் பயணம் செய்ய நேரிட்டது. கார்களை உற்பத்தி செய்துவிட்டால் நண்பர்களை சந்திக்க 30-40 மைல்கள் பயணம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. நியூயார்க்கிலிருந்து பாஸ்டனுக்கு 1 மணி நேரத்தில் பறந்து செல்லலாம், ஆனால் விமான நிலையத்திற்கு செல்ல அதைவிட அதிக நேரம் பிடிக்கிறது. இப்படிப்பட்ட நிலை மாயா சுகாயா எனப்படும். மாயா என்றால் பொய்யான என்று பொருள். அதாவது பொய்யான வசதியாக இருக்க முயற்சிக்கிறோம், ஆனால் அதன் விளைவாக வசதி குறைவான ஒரு நிலை ஏற்படுகிறது. ஜட உலகின் நியதி இது. கடவுளும் இயற்கையும் அளித்திருக்கும் இயல்பான வசதிகளோடு நாம் திருப்தி அடையாமல் செயற்கையான வசதிகளை விரும்பினால் அதோடு சில வசதி குறைவுகளும் ஏற்படுகின்றன. இதை பலர் உணர்வதில்லை. வசதியான சூழ்நிலையை உண்டாக்குவதாக எண்ணிக்கொண்டு வாழ்விற்கான ஊதியத்தை தேடுவதற்காக காரியாலயத்திற்கு போக
50 மைல்களும் அங்கிருந்து திரும்ப 50 மைல்களும் பயணம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பிரகலாத மகாராஜா கூறுகிறார், இந்த விமூடர்கள் இகலோகவாதிகளான அயோக்கியர்கள் தற்காலிகமான சுகத்திற்காக தம்மேல் அவசியமில்லாத சுமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். விமூடான்மாய சுகாய பாரம் உத்வகதோ. எனவே ஜட வாழ்விலிருந்து விடுபட்டு சந்நியாசம் ஏற்று கவலையற்ற ஆன்மீக வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று வேத நாகரிகம் பரிந்துரைக்கிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.